Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? மகிழ்ச்சியோட கரங்களை தூக்கி கர்த்தரை துதிப்போமா, ஆராதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், உம்முடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எழுப்பதற்காக நன்றியோடு சோத்திர ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மையை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், உம்முடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 109 சங்கீதம் 30வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரையே புகழுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். எந்த அளவுக்கு உங்களாலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழுவேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நாம் ஒன்றாய் சேர்ந்து சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம் ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய தேவை நினைத்து கொண்டு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி. நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபை நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தோடு நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா வியாதிகளும் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பலவித வியாதிகளினால் பலவீனத்தினால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவர்கள் இப்போது மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு அவர் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி. எல்லா ரோக நோய்களின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே, ஆமென். சில மக்கள் வாழ்க்கையில இருக்கிற அப்ப அந்த தோஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும். அந்த சாபத்தின் கற்றுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விட்டு மாறட்டும். நாங்கள் அதை கடிந்து கொள்கிறோம். அந்த சாபங்கள் விட்டு விலகி அவர் ஆசீர்வாதத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புதங்களை அனுபவிக்கட்டும் அப்பா. வாழ்க்கையில புது வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பெரிய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில வெளிப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும். கடன் பாரங்கள் மாறணும். பண பிரச்சனைகள் மாறணும். கர்த்தாவே, புது வாசல்களை திறக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அவன் திருமணம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஏற்றதான கர்த்தாவே, ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆலோசனைகள் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். மற்ற பலவித பிரச்சனைகள் பாரங்கள் கஷ்டங்கள் நோக்கி ஆயிருக்கிறவர் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அது நகர்த்துந்தவர் புறத்து வரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆமென் குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். அவருக்கு ஞானத்தையும் கிருபையையும் வரங்களையும் கொடுத்தவர் ஆசீர்வதித்தாட்டே தொடர்ந்தவர். ஆமென். எந்த காரியத்தை செய்யணும், ஹையர் ஸ்டடிக்கு எங்கே போகணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற கர்த்தாவே இன் க்ளோரி அந்த 10 மணி நேர கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. நாளை நடக்க போற திருச்சபையின் ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாட்டே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு
கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். மறந்துடாதே, நாளை காலை 8:15 நம்ம திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். எல்லாரும் சர்ச்சுக்கு கரெக்டான நேரத்தில் கடந்து வாருங்கள். சூமிலும் யூடியூபிலும் மீட்டிங் இருக்கும். நீங்கள் அதுவும் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நேத்து நாம் சால்வேஷனை குறித்து தான், சால்வேஷனோட ரட்சிக்கப்படும் போது நமக்கு வருகிற அற்புதங்களை குறித்து தான் நாம் தியானித்தது. ஒன்று நாம் தியானித்தது, நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னித்து கிடைத்த நம்ம வாழ்க்கையில் வருகிற இன்னும் அநேகமான மாற்றங்களை குறித்து தான் நாம் வாசிக்க போகிறதும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதோட 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஹிருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது அந்நிலிருந்து நீங்கள் இனி முதல் யார் கிடையாது, நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் நீங்கள் எப்படி ஆயிருக்கிறோம், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும் போது 2 காரியங்கள் நம்மளிலிருந்து விட்டு விலகிடும். எது? நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் ஒருபோதும் இருக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே ஹல்லேலூயா பிரவேசனம் கிடைத்தவர்களாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய நாம் அப்படியே பரலோகத்தில் நமக்கு என்றே கிடைத்திருக்கிறோம். இன்னொன்று, நாம் எப்படி அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த குடும்பத்திலே அங்கங்களா நான் மாறி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்து அவர்களோட நடக்கிறவர்கள் இனி முதல் நீங்கள் யார் அந்நியரும் பரதேசியும் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வீட்டாராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே அந்த தேவ ராஜ்யத்திலே தேவனுடைய வீட்டாராய் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்து இருக்கிறார். கரங்களை தூக்கி சொல்லுவோமா, நான் இன்னில இருந்து நான் இந்த உலகத்திலே பெரிய வீட்டாராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய வீட்டார் யாருன்னு கேட்டுனா அது தேவன். தேவனோட குடும்பம். ஹல்லேலூயா. அந்த பரலோகம். ஹல்லேலூயா. மகத்தமான ஒரு குடும்பம் எது என்ன கேட்டீங்கன்னா அது பரலோகத்தில் இருக்கிற அந்த குடும்பம் தான், கர்த்தருடைய குடும்பம் தான். நீங்கள் அந்த குடும்பத்திலே ஒரு ஆளாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டாராயிருக்கிறேன். நீங்கள் இன்னிலிருந்து விசுவசித்துக் கொள்ளுங்கள், அதை ஏற்று சொல்லுங்கள். நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நான் தேவனுடைய வீட்டார. ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய வீட்டாராயிருக்கிறேன். இனியும் ஹல்லேலூயா. அடுத்த உங்களுடைய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதோடைய 9, 10 வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்களோ உங்களையே ஸ்தோத்திரம் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆசாரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தோத்திரம் சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வீட்டாராயிருக்கிறேன். அடுத்தது ஸ்தோத்திரம். நீங்களும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அடுத்தது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னமே நாம் ஒரு சாதாரணமான ஆள்களாயிருந்தது. ஆனா இப்போ நாம் எப்படி ஆயிருக்கிறோம்? தேவனுடைய ஜனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஜனமாயிருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக ஒரு நார்மல் சிட்டிசன்ஷிப் தான் உங்களுக்கு இருந்தது. ஆனா இப்போ நீங்கள் எப்படி ஹல்லேலூயா தேவனுடைய ஸ்தோத்திரம் ஜனங்களுமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். முன்னே நமக்கு அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாயிருந்தது, இரக்கம் பெறாதவர்களாயிருந்தது. ஆனா இப்போ நாம் இரக்கத்தை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு கேட்டது ஒண்ணு, நாம் அந்நியரும் பரதேசிகளும் கிடையாது. நாம் இப்போ ஹல்லேலூயா எப்படி ஹல்லேலூயா
பரிசுத்தவான்களோடு கூட அவன் தேவனுடைய வீட்டாராயிருக்கிறீர்கள். 2 ஸ்தோத்திரம் நாம் ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜரீகமான அவன் ஆசாரிய கூட்டமாயும் அவன் ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் தேவனுடைய அவன் ஜாதியுமாய் சொந்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள், இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அது பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனத்தில் விசுவசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு கூட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நாம் உயரும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.